சேனல் பீப்புள், நம்ம ரஜினிகாந்த் சார் இப்போ வந்து எழுந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே செம வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறவாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ உடம்பு முடியாமல் ரொம்பவே வந்து சீரியஸாக இருந்துகிட்டு இருந்தார். அவருக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தெரியும். அந்த ஆப்ரேஷன் எங்கே பண்ணியிருந்தாங்கன்னா, வயிற்றுக்கு கீழே வந்து சம்திங் வந்து அவருக்கு வந்து ஒரு கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு டிஸ்சார்ஜ்லாம் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு இருந்தாலுமே கூட டாக்டர்ஸ் வந்து அறிவுரை பண்ணி நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுத்து தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்களாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்து நடக்கக்கூடாது அப்படின்றது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு பகுதிக்கு கீழே தான் வந்து அந்த பொருத்துவே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இவர் நடக்கிறாரு அப்படின்னா, ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் சரி, வைப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் ஐடி வயிற்றில் வயிற்று பகுதியில் வைப்ரேஷன் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கிறதுனால போட்டிருக்க தையல் பிரியலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முழுக்க வீல் சேர், அது மட்டும் இல்லாமல் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வீல் சேரில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துல அந்த வீல் சேரை பார்த்து பத்திரமா தான் ஆப்ரேட் பண்ணணும். கண்ட மணிக்கு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தையல் பிரிஞ்சிடும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வைப்ரேஷன் அதிகமாகிறதுனால பெரிய பிரச்சனைகளை ஃப்யூச்சரில் உண்டாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக மறுபடியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான விளைவை வந்து சந்திக்க நேரிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பில் வந்து நீங்கள் பெட்லேயே ரெஸ்ட் எடுத்து இல்லை வீல் சேரில் உட்காந்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள். மற்றபடி வந்து எழுந்து நடக்கிறதுலாம் விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவுரையின் கீழே அவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூலி படப்படம் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கும். ஆல்ரெடி வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் இன்னும் அது கொஞ்சம் மோசமான நிலையில் தள்ளி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ரஜினி சாருமே வேட்டையின் திரைப்படத்தை கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் சீக்கிரமாக அவருக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை சமந்தா, நாக சைத்தன்யா இவங்க 2 பேரோட டிவோர்ஸ் மேட்ரு கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் முடிஞ்சாலுமே இன்ன வரைக்கும் பேசும்போது ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து இது ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழா நம்மளோட பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவர் மிகப்பெரிய வந்து ஒரு பரபரப்பு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நடிகை வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்கனாலே அவங்களுக்கு நிறைய வந்து பணங்கள் ஆக ஆரம்பிச்சிடும், நிறைய வந்து அவருக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரியான சொத்துக்கள்லாம் வாங்கி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அரசியல்வாதிகளோட சப்போர்ட் தேவைப்படும். அந்த மாதிரி தான் சமந்தாவும் ஒரு அரசியல்வாதி சப்போர்ட்டில் இருந்தாங்க. அவங்களோட மகன் கூட இவங்களுக்கு லைட்டாக வந்து கனெக்ஷன் ஏற்பட ஆரம்பிச்சிது. அந்த கனெக்ஷனை வந்து நம்மளோட நாக சைத்தன்யாவுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நாக சைத்தன்யாவுக்கு அது தெரிய ஆரம்பிச்சு அவங்க கனெக்ஷனை வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நடிகை சமந்தா வந்து இல்லை முடியாது, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால ஸோ டிவோர்ஸ் ஏற்படுது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது கண்டிப்பாக பேசும் பொருள் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்ன கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.